இந்த தமிழ்நாடு அரசாங்கம் திமுக அரசாங்கம் வந்த உடனே முதல்ல செஞ்ச வேலை என்ன தெரியுங்களா? நம்ம கோயம்புத்தூர் இருக்கிற முத்தனங்குளத்தில் இருக்கிற 12 கோயில்களை இடித்தது. இந்து கோயில்களை இரவோடு இரவாக அந்த முழுக்க ஏரியா முழுக்க ஜாமர் வச்சு ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கிற காரணம் காட்டி அங்க இருக்கிற மக்களை ஒரு மண்டபத்தில் பூட்டி வச்சு இரவோடு இரவா கோயில் இடிச்சது. இதான் உண்மை. 100 ஆண்டு பழமையான கோயிலை இடித்தது இந்த திமுக அரசாங்கம். ஆனா அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லுது? 1993 வழிபாட்டு தல சட்டத்தில் என்ன சொல்லியிருக்குது? 1947க்கு முன்னாடி இருக்கிற எந்த கோயில் மசூதி சர்ச்சு குருத்வாரா எதையும் இடிக்க கூடாது, அதே மாதிரி இருக்கும் சட்டம் சொல்லுது. இந்த சட்டத்தை தூக்கி எறிந்தது இந்த திமுக அரசு கோயில் இடிச்சது. அது மாத்திரமல்ல, பல கோயில்கள், நூற்றுக்கணக்கான கோயில்கள் தமிழகத்தில் இடிக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய கேள்விதான் என்ன சொல்றாங்க? நீர்நிலையில் இருக்குது, ஆக்கிரமிப்பு இருக்குன்னு சொல்றீங்க. எத்தனை கோவில் இடிச்சீங்களோ ஒரு சர்ச்சு ஒரு மசூதி எங்காச்சும் இடிச்சிருப்பார்களா சட்டவிரோதமா? அப்ப இந்த கோயிலை இந்த அரசாங்கம் பாதுகாக்க தவறிய அரசாங்கம்.